சுக்கிரங்கிறது இந்த உலகம். இந்த உலகங்கிற ஒரு அரண்மனைக்குள் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது. இந்த அரண்மனை வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை ஆளும் தன்மையோ பெண்ணை ஆளும் தன்மையோ தெரியாது. அதே போல் அவளை இடத்துலேருந்து ஈஸியாக வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பலமான ஒரு பெண்ணாக இருப்பாள். ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா சுக்கிரன் சொந்த வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது ரிஷபத்திலேயோ அல்லது துலாமிலோ இருந்தால் போதையும் இதையும் கொடுக்கறதுனால இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கவனமாக இருக்க வேண்டியது சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு. அதனால அந்த சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா வணக்கம். ஒரு பதிவுலையுமே வந்து ஒரு கிரகங்களுடைய குணங்கள் என்ன, ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் வலுவில்லாமல் இருந்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது சொல்லிட்டு வரீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஒருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலோ வலுவில்லாமல் இருந்தாலோ எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? சுக்கிரன்கிறது என்னென்னா நம்ம ஆசைகள் எல்லாருடைய ஆசைகளையும் குறிப்பது வந்து சுக்கிரன் தான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் வாழ முக்கிய காரணம் சுக்கிரன் காரணமாக இருப்பாள். ஆசைகள் இருந்தால் தான் வாழ முடியும். ஆசைகள்னா வாழ முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆசைகள் இல்லாதவர் வந்து ஒரு மகான் சித்தர்கள் அந்த யோகிகளாக மாறக்கூடியவர்களாக மாறியிருப்பாங்க. சுக்கிரனுடைய இது வந்து எல்லாருக்குமே சுக்கிரங்கிறது இந்த உலகம். இந்த உலகங்கிற ஒரு அரண்மனைக்குள் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது. இந்த அரண்மனை வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து அம்மா வழியாகவும் நம்ம வர்றோம், மனைவி வழியாகவும் போகிறோம். இந்த ரெண்டுமே வந்து சுக்கிரனுடைய வழிபாடு இதுதான். இது ரெண்டுமே மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அப்படிங்கிறது. இந்த சுக்கிரனை அதிகமாக எடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, சுக்கிரன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து அந்த சுக்கிரனை வந்து இல்லாமல் இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்லாம் இருந்தாலும் அது வந்து பொய். அது வந்து இந்த உலகத்தில் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய சாய்பாபாவை எடுத்துக்கலாம், மூட்டை சாமிகள் அப்படி சொல்லிட்டு நிறைய சித்தர்கள் மகான்கள் அகஸ்தி எல்லாமே வளர்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் சுக்கிரனுடைய வேல்யூவே தெரிய வேண்டாம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தவங்க. ஆனால் சாதாரண மனுஷங்க இந்த சுக்கிரனுடைய வேல்யூ இருந்தும் அதை அடைய முற்படும் போது அது ஃபுல்லாக அவங்களுக்கு தடையாகவே நிற்கும். அது கையிலே கிடைக்காது. சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிறவங்க தான் ஒதுங்கி இருப்பாங்க. ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயத்துக்கு ஒதுங்கி இருத்தல் அப்படிங்கிறது. ஆசைகள் இல்லாமல் ஒதுங்கலை, ஆசைகள் பட்டு அது கிடைக்கலன்னு அது விதி அவங்களுடைய. அப்போது அந்த சுக்கிரன் வந்து அவங்களுக்கு நீச்சமாகக்கூடிய தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதே போல் சுக்கிரன் உச்சம் பெற்றால் அதீதமான பொருள் காசுகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே அதிகப்படியாக சுக்கிரன்கிறது உறுப்புகளில் குறிப்பது கர்ப்பப்பையை குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்மளுடைய விந்துவை குறிப்பதாக இருக்கும் ஆண்களுக்கு, கர்ப்பப்பை முட்டை இனப்பெருக்க முட்டைகளை குறிப்பதாக இருக்கும். இதெல்லாமே இந்த சுக்கிரனுடைய இதுதான். இந்த சுக்கிரன் வந்து யாருக்கு ரொம்ப வீக்காக இருந்தாலும் அந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். சுக்கிரன் வந்து யாருக்கு வந்து உச்சமாக இருந்தாலும் கர்ப்பப்பை வந்து ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாங்காது. அந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் சரி விந்து சார்ந்த பிரச்சனைகளும் அதீத காமம் அதிக உஷ்ணத்தை உருவாக்கும். காமமே இல்லாமல் இருந்தாலும் உலகத்துக்குள் வந்து வாழவும் முடியாது. இது ரெண்டையும் சமப்படுத்த தெரியாதவங்க தான் இந்த பிரச்சனையை சாதிக்கிறாங்க. அதனால் இந்த சுக்கிரங்கிறது வந்து நம்மளை மாய உலகைக்குள் எடுத்துகிட்டு போகும், நம்மளை வந்து தப்பான வழிக்கும் எடுத்துகிட்டு போகும், நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகும். இது நம்ம கையாளும் விதத்தை பொறுத்து இருக்குது அந்த சுக்கிரனை. சில பேர் அந்த சுக்கிரனை வந்து பெண்ணாக பார்க்கும்போது யார் அந்த பெண்ணை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாளோ, பெண்ணை பற்றி தவறான வார்த்தைகள், தவறான கெட்ட வார்த்தை பேசுகிறது, பெண்ணை தவறான பின்னால் அந்த பெண்ணை பற்றி புறம் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணும்போது சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. சுக்கிரன் வந்து பெண்ணால் தான் உருவாக்கப்படுகிறாள். அதாவது நம்ம இந்த பூமிக்கு வரும்போது அம்மாவுடைய பிறப்பு உறுப்பு வழியாக வருகிறோம். வந்துட்டு அந்த சின்ன வயசு வரைக்கும் நல்லா விளையாடுறோம், அந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக ஆள்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிற திருமணம் ஆனப்பறம் தான் அந்த ஆசைகளே உருவாகுது. நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும், நம்ம குழந்தைக்கு வேணும், நம்மளுக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு வேணுங்கிற திருமணம் ஆன பிறகு அப்போ ரெண்டாவதாக மனைவிங்கிற ஒரு பிறப்புறுப்பை தொடும்போது அவங்க மாறுறாங்க, மனைவியும் அது ஆக்டிவேட் ஆகுது. இதனால தான் இந்த ரெண்டுக்கும் இதுதான் நம்மளுடைய உலக வாழ்க்கையுடைய பந்தபாசம். அப்போ அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண அந்த பெண்ணை சரியாக
சரியாக ஹேண்டில் பண்ண, மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், ரெண்டுமே நம்மளுடைய இந்த சுக்கிரனை ஆளக்கூடிய தன்மையை கொடுத்தவங்க. இந்த ரெண்டையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா நீங்கள் சுக்கிரனை வலு இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் யாருனாலும் பெண்ணை அவமதிக்கும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். பணங்காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பெண்ணை அவமதிக்கும்னா பெண்ணுக்கு வேல்யூவே தெரியாது. அவங்க பெண்ணுடைய வேல்யூ, நான் அவமதிக்கணும்னு யோசிக்க மாட்டேன், ஆனால் பெண்ணுடைய வேல்யூவே தெரியாது. பெண் பக்கத்தில் வந்தால் கூட அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த தன்மை அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அவங்க கையில் ஒரு 4 காசு கையில் கிடச்சிச்சின்னா அந்த காசை வச்சு என்ன பண்ணணும் கூட தெரியாது. ஒரு பணங்காசை வச்சு ஒரு நகைகள் வந்தால் கூட எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறவங்க அந்த பணத்தை ஆளும் தன்மையோ பெண்ணை ஆளும் தன்மையோ தெரியாது. அதே போல் அவங்க காமத்தை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரணும் கூட தெரியாது. இதுதான் அவங்களுடைய முழுமையான ஒரு பிரச்சனை. தன்னுடைய அலங்காரத்தை எப்படி அலங்காரம் பண்ணுவது அப்படிங்கிறது கூட தெரியாது. அது சரியான அலங்காரம் பண்ணும் ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் வசியமாகும். அதே இது சில பேர் பார்த்தோன்னே ஓவர் அலங்காரம் அதிகமான, ஏன் இப்படி ஓவர் மேக்கப் போட்டிருக்கு அப்படின்லாம் கேட்டிருப்போம். அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதிரி இருக்கும். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றவங்களுக்கு என்னென்னா அதிகமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் அதுவும் நம்மளுக்கு நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய சுரப்பிகளில் இந்த கணையத்தில் இன்சுலின் சுரக்கக்கூடியதும் இந்த இதுதான். அப்போங்கும்போது அதிகமான நோய்களை கொடுக்கக்கூடிய அந்த இடமும் நம்மளுக்கு இன்சுலின் அதிகமாக இதாகும்போது நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். சுகர் நோய்கள் அதெல்லாம் வரும். அப்போங்கும்போது அந்த இதுவும் நமக்கு எஃபெக்ட் ஆகும். ஓவராக சுக்கிரன் அதிகபட்சமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல ஓவர் மேக்கப்பு, அதே மாதிரி அதிகமான பணத்தை வச்சுட்டு கையாண்டுக்கிட்டு அதில் உள்ளவங்களுக்கு அதை அந்த பெண்ணை ஆளக்கூட தகுதி இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு அதிகமான காசு பணம் வந்தால் கூட அவளால் சரியான ஒரு உறவுக்குள் போகவே முடியாது. அந்த பணங்காசை வச்சு பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும். அதை அவள் உணவாகவோ உடலாகவோ அணிவிக்க முடியாத தன்மையில் இருக்கும். அதனால் சுக்கிரன் அதிகமாக உச்சமும் பெறக்கூடாது, சுக்கிரன் அதிகமாக நீச்சமும் பெறக்கூடாது. கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த சுக்கிரனை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும்னா இறை வழிபாடுடன் சேர்ந்து சுக்கிரனை ஹேண்டில் பண்ணுனா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இறை வழிபாடு, இப்போ சுக்கிரனுக்குள்ள சூரியன் ஆத்ம ஒளி, ஆத்மாவை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் நம்மளுடைய உருவாக்கக்கூடியது, விந்து, அதெல்லாம் கர்ப்பப்பை முட்டை. இது ரெண்டும் ஆத்மாவை அந்த இதுக்குள்ள கரெக்டாக சூரியனும் சுக்கிரனும் கர்ப்பப்பை முட்டைக்குள் சரியாக அந்த ஆத்மா போகணும்னா கரெக்டாக அந்த சூரியனும் சுக்கிரன் கரெக்டாக அளவில் இருந்தால் தான் குழந்தை பேரே நடக்கும். அந்த 2 இதுவே ரொம்ப முக்கியமானது. சுக்கிரன்கிறது ஒரு மாயை தோற்றம். காலையில் தோன்றக்கூடிய விடிவெளியை தான் சுக்கிரன்போம். சூரியன் வருவதற்கு முன்பு வரக்கூடிய சுக்கிரன் இருக்கு இல்லையா, அந்த ஒளியை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம இல்லை பறவைகள் பார்த்திங்கன்னா அந்த ஒளியை பார்த்தோன்னா கதிரவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ரிங்காரம் விட ஆரம்பிச்சிடும். ஆனை சாத்தான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாமே அதாவது பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன, சூரிய உதயம் நம்மளுக்கு எப்போ 5:45 6:15 அந்த மாதிரி தான் டைமில் தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாலே குயில்கள் பறவைகள் ரிங்காரம் விட ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த ஒளியை பார்த்து அது ரிங்காரம் விடும்னா அந்த மாயையான அந்த விடிவெளியை பார்த்து, விடிவெளி வெளிச்சத்தில் அது ரிங்காரம் விடுகிறது. அந்த நேரத்தில் உள்ள சுக்கிரன் நம்மளுக்கு ரொம்ப வலிமையான சுக்கிரனாக இருக்கும். அப்போ சுக்கிரன் சரியில்லாதவர்கள் காலையில் அந்த சுக்கிரனை சரியாக ஆளும் தன்மையுடன் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சுக்கிரனை அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் விடிவெளி சமயத்தில் அப்படிங்கிறது. இந்த சுக்கிரன் அதிகமாகவும் கூடாது, குறைவாக. இது சுக்கிரன் உச்சத்துக்கு சொன்னேன், நீச்சத்துக்கு சொன்னேன். இதே இது சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு சொந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அவள் தன் இடத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி தான் வாழ்வேன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருப்பாள். அந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். அவளை இடத்துலேருந்து ஈஸியாக வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவள் பலமான ஒரு பெண்ணாக இருப்பாள். ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா சுக்கிரன் சொந்த வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது ரிஷபத்திலேயோ அல்லது துலாமிலையோ இருந்தால் அவள் மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். அவரை மனைவி எக்காரணத்தை கொண்டும் அவரால் அசைக்கக்கூட முடியாது. இவருடைய சொல் பேச்சு கேட்டு அவளை ஆட்டி வைக்கக்கூட முடியாது. ஏன்னா சுக்கிரன் பலமாக அவள் வீட்டில் உட்காந்துருக்கனால அந்த வீட்டை விட்டு அவள் நகர மாட்டாள், யார் பேச்சும் கேட்டு நகர மாட்டாள். அதனால் கணவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக தோன்றும். இதனால் இந்த சுக்கிரன்கிறது அந்த சொந்த வீட்டில் பலமாக நின்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது. இதே இது சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளெல்லாம் உருவாகக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். இந்த சுக்கிரன்
எப்போவுமே சனியுடன் சேரும்போது எந்த கிரகங்களும் நெகட்டிவாக கொடுக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் சனியோட சேரும்போது மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும். அதனால் சுக்கிரன் சனி வந்து மகாலட்சுமிக்குரிய குறியீடாக நம்ம எடுத்திருப்போம். ஆந்தை வந்து இரவில் தான் விழித்திருக்கும். சுக்கிரனுடைய வாகனம் ஆந்தை அன்னம். அப்போ இரவு நேரத்தை விழித்திருக்கும் ஆந்தையை பெற்றிருப்பதனால் இரவு நேரம் சுக்கிர வழிபாடுகள் பண்ணுறது நம்மளுக்கு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்குறதுனால இந்த சுக்கிரன் சனி சேர்க்கையை நம்ம வந்து பவர்ஃபுல்லான லட்சுமி கடாட்சத்துக்குள்ள யோகமாக நம்ம எடுத்திருப்போம். அதனால பெண் வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறாளோ அந்த வீட்லேயும் லட்சுமி இருப்பாள். அது மாதிரி பெண் நிறைய வேலையாள் வச்சு வேலை வாங்குறாளோ அந்த வீட்லேயும் லட்சுமி இருப்பாள். சோம்பேறித்தனமாக இருப்பாள், ஆனால் அவள் நிறைய வேலையாள் வச்சுருப்பாள். வேலையாள் வச்சு அதை ஒழுங்காக வேலை வாங்கிட்டானாலும் அங்கேயும் லட்சுமி இருப்பாள். அதுவே காலையில் எழுந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காளே, வீட்டை லட்சணமாக வைக்கிறாளே, அவள் வீட்டிலையும் லட்சுமி இருப்பாள். அதனால் பெண்ணை 2 விதமாக ஆளக்கூடிய தன்மையாக இந்த சுக்கிரன் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுதான் சுக்கிரனுடைய வலிமைகள் அப்படிங்கிறது. நிச்சயமா சுக்கிரன் வந்து ராகுவோடையும் கேதுவோடையும் இணைந்திருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்? சுக்கிரன் ராகுவோட இணைஞ்சிருந்தால் வந்து ரொம்ப அதீதமான கற்பனையிலே வாழ்வாங்க. அதாவது என் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன், என் வீடை வந்து இவ்வளோ பெரிய வீடாக கட்டுவேன் அப்படி சொல்லிட்டு அதீதமான எதையுமே அவங்களுக்கு வந்து ஓவராகவே அந்த வீடும் சரி அவங்களையும் சரி, நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா என்னை வந்து அத்தனை பேர் பார்க்குற அளவுக்கு நான் என்ன மாதிரி பண்ணிட்டு போகணும். என்ன ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து சின்ன சேலையை வாங்கி நம்ம அழகாக கட்டணும்லாம் தெரியாது. நான் காஸ்ட்லியாக சேலை வாங்கி அதில் கட்டினா தான் எனக்கு எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரன் ராகுங்கிறது அந்த அதீதமான போக்குகள், அதாவது மாயை மட்டுமல்லாமல் மதுமயக்கம், போதை மயக்கம், இதெல்லாமே கொடுக்கக்கூடிய பெண் மயக்கம், இதெல்லாமே கொடுக்கக்கூடியது சுக்கிரன் ராகு. அதனால் இது வந்து அதீதமான போதையும் இதையும் கொடுக்கறதுனால இது வந்து ரொம்ப நம்மளுக்கு கவனமாக இருக்க வேண்டியது சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு. அதனால் அந்த சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா பெண் தோஷம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் அப்பா வழியில் யாராச்சும் பெண் தோஷம், பெண்ணுடைய சாபத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கும். கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும். சுக்கிரன் ராகு இருந்தால் பெரிய கிச்சன் உடையவர்களாக இருப்பாங்க. பெரிய கிச்சன் இருந்தாலே அந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த கிச்சனுக்குள்ளே வந்து போகலாம். சின்ன கிச்சன்னா ஒருத்தர் மட்டும் தான் போகணும். மேக்ஸிமம் வீட்டுக்குள் கிச்சனுக்குள்ளே அதிகமாக யாரையும் விட மாட்டாங்க. அந்த சுக்கிரன் ராகு உள்ளவங்களுக்கு வந்து எல்லாருமே கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மை இருக்கும். அந்நிய ஆட்கள் கிச்சனை பார்ப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராகு இருக்கிறவங்களுக்கு நிலவாசல் இருந்து பார்த்தா கிச்சன் தெரியும். அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும். சுக்கிரன் கேது அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது இருக்கிறவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க. அதாவது எந்த அலங்காரமும் பண்ண மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சிம்பிளாக இருக்க தான் எனக்கு பிடிக்கும். ஆசைகள் பட்டாலும் அவங்களுக்கு அது இருக்காது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு அதை ஆசைப்பட தெரியாது, அதை போட தெரியாது. அந்த மாதிரி இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்க வந்து தன்னை வந்து எதுலேயுமே ஒரு ட்ரெஸ்ஸிங்லேருந்து எதுலேயுமே ரொம்ப சிம்பிளாக எல்லாமே இருந்தாலும் நான் இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தன்னை சிம்பிளாக ரொம்ப எளிமையாக படுத்திக்கொள்வாங்க அப்படிங்கிறது. இந்த சுக்கிரன் கேது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் அடி வயிற்றில் கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டிகள் அந்த மாதிரி உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க வந்து தனிமை மட்டும் இல்லாமல் கணபதி வழிபாடுகளை ரொம்ப அந்த வீட்டில் கணபதிகளை நிறைய உருவாக்குவாங்க. இவங்க வீட்டில் வந்து கிச்சன் சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் 2 ஆள் தான் நிற்க முடியாது இருக்கும். அந்த ஒரு ஆள் 2 ஆள் தவிர வேறு யார் உள்ளுக்கு வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. யார் கிச்சனை தொலங்கினாலும் பிடிக்காது. என் பொருள் என் இடத்துல வச்ச இடத்துல இல்லை, நீங்கள் எதுக்கு வந்து தொலங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் கேது இருக்கிறவங்க அந்த கிச்சனை கூட விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். சுக்கிரன் கேது இருக்கவங்க வேறு பெண்களுடன் தொடர்பே வராது. வேறு பெண்களை மற்ற பெண்களோட பேசி இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அதனால் அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதே இது ஆணுக்கு இருந்தாலும் அவங்க மனைவி அந்த மாதிரி இருப்பாங்க, யார் கூட சேராமல் ஒதுங்கி இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆண் வந்து எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஷூ போட்டு ஒரு காஸ்ட்லியான அதெல்லாம் இருக்காது. சின்ன சாதாரண செப்பல் போட்டாலே போதும், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு தன்னை வரமுறைப்படுத்தி தன்னை நெறிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப தனிமை விரும்பிகளாகவும் ஆன்மீக வழிகளில் போகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சுக்கிரன் கேது உள்ளவர்கள். நிச்சயமா சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்குரிய ராசிகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? சுக்கிரனுக்குள்ள ராசி துலாம், ரிஷப ராசி. சுக்கிரன் உச்ச பெற்ற ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. ஆனால் சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மர்மமாக நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் புதையல் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ராசினா கும்பராசி. இந்த கும்பராசியில் சுக்கிரன் இருந்தாலும் கும்பராசியே சுக்கிரனை வந்து ஃபுல்லாகவே இவங்க வந்து கும்பராசியில் இருக்கிற சுக்கிரனோ இல்லாட்டா கும்பராசியில் குரு வந்து சுக்கிரனை பார்த்தாலோ உங்களுக்கு வந்து ரொம்ப 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 வலிமையான ஒரு ஃபைனான்ஸ், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு
ரொம்ப இருக்கும். இந்த கும்பராசியில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளியுடைய அருமையான அருளாசி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மாந்திரிக தாந்திரிக வழியாக இவங்க செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய மிக அற்புதமான இடத்தில் இந்த சுக்கிரன் கும்பராசியிலேருந்து அவங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கும். அதனால் இந்த கும்பராசியில் இருந்துச்சுன்னா போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து போன ஜென்மத்தில்னா முன்னோர்கள் யாராச்சும் அந்த பெண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வழிபாடுகளை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கும்பராசியில் சுக்கிரன் இருந்தால் அந்த வழிபாடை இவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல் நம்மளுக்கு வந்து கடகராசியில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா அதிக செலவாளிகளாக நல்லா ஊர் சுற்றணும் அந்த மாதிரி தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2 ராசிகளுக்கும் உள்ளதையும் நம்ம கவனமாக இருக்கணும். நிச்சயமாக சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் வலுவில்லாமல் இருந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.